எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹட்டா கட்டா அப்படிங்கிற பேரையே வந்து நாங்க ஏன் வச்சோம்னா, எங்கிட்ட கேக்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஏன் அந்த பேரு எதுக்கு அப்படி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து இந்த முதியோர் நலன் ஒரு எல்டர்லி கேர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோல் சுருங்கின ஒரு தாத்தா, ஒரு தோல் சுருங்கின ஒரு பாட்டி, தாத்தாவுக்கு கூன் விழுந்திருக்கும், பாட்டிக்கு கூன் விழுந்திருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீக்கான ஒருத்தரையே எப்பயுமே காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம வந்து நம்ம பார்த்து தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. என்னோட ஒரு பாட்டி 102 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இன்னொரு பாட்டி வந்து 82 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களோட லைஃப் அவங்களே நல்லபடியா இருந்து நல்லபடியா அப்படியே போனவங்க. அவங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அவங்க கடைசி வரைக்கும் 2 பேரும் யாரையுமே சார்ந்து இல்லை. அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகளவிலேயே பேசக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான கார்பரேட் நிறுவனங்களும் பேசுற ஒரே வார்த்தை இன்னைக்கு லாஞ்சிவிட்டி அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. அதாவது ஒரு 100 வயசு தாண்டி ஒருத்தர் இருக்க முடியும். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வச்சு 150 வயசு வரைக்கும் கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. பட் யாரையும் சார்ந்து இல்லாம இண்டிபெண்டா வந்து இருக்கிறது தானே அதுல ரொம்ப முக்கியம். வயசான ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கோம், நான் என் பிள்ளைகளை சார்ந்து இருக்கேன், நான் என்னோட கணவனை சார்ந்து இருக்கேன், என்னோட மனைவியை சார்ந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து எவ்வளவு ஒரு சின்ன கஷ்டமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஒரு பேர குழந்தைய கூப்பிட்டு இந்த ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குதுடா, இதை மாத்தி கொடுடா அப்படின்னு ஏன் கேக்குறோம். அது பையனையோ மருமகளையோ பொண்ணையோ மாப்பிள்ளையோ கேட்கறதுக்கு ஒரு சின்ன சங்கோஜம் இருக்குல்ல. அந்த சங்கோஜம் நமக்கு என்ன பேர குழந்தைகிட்ட கேட்கும் போது நம்ம வயசுலயே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்கற மாதிரி நினைச்சுட்டு தானே அவங்க கேட்கறாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச நோக்கம் தான் வந்து ஹட்டா கட்டா. இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரிவென்டிவ் கேர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா சொல்றோம். உங்க எல்லாருக்குமே ஒரு குறள் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு திருக்குறள். அதாவது இந்த மருந்து அதிகாரத்துல வர 948வது குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இதோட அர்த்தம் யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? மேடம் வணக்கம். நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை கவனிக்கணும் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம். அது வர்றதுக்கு முன்னாடியே அந்த அறிகுறியை பார்த்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்லை வேற ஏதோ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் சின்னதாக கால் வலி வருதா, அதுக்கு நம்ம நடக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ப்ரிவென்ட்டாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரிவென்டிவ் கேர். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, இதுதான் பிரிவென்டிவ் கேர் அப்படிங்கிறது. அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2030 இந்தியாவுல மட்டுமே கிட்டத்தட்ட 300 மில்லியன் சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களாம். இந்தியால மட்டுமே 320 மில்லியன் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட மக்கள் தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா, 13ல இருந்து 17 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுடைய மக்கள் தொகையை விட இந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தியா, அதாவது இந்தியாவுல 17% மக்கள் முதியவர்களாக இருப்பார்கள். அந்த முதியவர்களை பாத்துக்கிற பொறுப்பு 83% பேருக்கு இருக்கு. அதை பேர்டனா பார்க்காம, அதனாலதான் இன்னைக்கு வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருக்கிற வெறும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரோ ஒரு 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 டவுன் ஹாஸ்பிட்டலோ ஒரு ஜிஹெச்ஓ மட்டும் போதாது. எவ்ரி இயர் 2 லட்சம் ஜெரியாட்ரிக் கேர் கிவர்ஸை ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். 2030 ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, கண்ண மூடி கண்ண திறக்கத்துல இந்த 3 வருஷத்துல வந்துட போகுது 2030 அப்படிங்கிறது. சோ அஸ் ஜெரியாட்ரிக் கேர் கிவர்ஸ் எப்படி எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கேர் கிவர் ப்ரோக்ராம்காக உங்க டைமை கொடுத்து இதை வந்து நீங்க வந்து இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பண்றதை பார்த்தா, நம்மளோட பிரதமர் சொல்ற மாதிரி நான் அந்த ஈவெண்ட்ல இருந்தேன். அப்ப அவர் அதை பத்தி பேசும்போது, அப்ப வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க, அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணா கூட பத்தாது, அவ்வளவு ஒரு கேர் கிவிங் வேணும். அந்த கேர் கிவிங்ல முக்கியமான திசை இப்ப வந்து உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஹெல்த் கேர்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரிவென்டிவ் கேர்ல போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியில 72% கண்டிஷன்ஸ் நம்மளால வந்து 3ல இருந்து 8 வாரத்துக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி என்ன மாதிரியான வந்து மாற்றங்கள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய உடல்ல? இப்ப நமக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 அது வந்து ஒரு மனநிலை, ஒரு பயம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏதாவது போய் ஒரு டெஸ்ட் ஒண்ணுத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏதாவது இருக்கும், ஏதாவது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அதை நினைச்சு நான் அதை கண்டுபிடிச்சா தானே, நான் போய் அந்த டெஸ்ட பண்ணாதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, 72% விஷயங்களை வந்து நம்மளால வந்து குணப்படுத்த முடியும். ஒரே ஒரு சின்ன இப்படி அதை வந்து ஒரு ஷிஃப்டா இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து உலகத்தோட டயபெட்டிஸ் கேபிட்டல் வந்து இந்தியா இல்லைங்களா? வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொன்னாங்க, மாம்பழம் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொன்னாங்க, ரைஸ் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொன்னாங்க, அப்புறம் கோதுமையில இருந்து பால் எடுக்காம சாப்பிடுறதால சுகர் வரும்னு சொன்னாங்க. இது அத்தனையுமே நம்மளுடைய உணவுகள். ஓட்ஸ் சாப்பிட்டா வராது அப்படின்னாங்க, கின்வா சாப்பிட்டா வராது அப்படின்னாங்க இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி
அதாவது we have introduced a lot of medicalization into our own body. ஏன்னா இதுதான் வந்து ரியாக்டிவ் கேர் அப்படின்னு பேர். இந்த ரியாக்டிவ் கேர் நிறைய பயத்தோட வர ஒரு விஷயம். இந்த ரியாக்டிவ் கேர் நம்மள வந்து மென்டலா இல்ல, பிசிக்கலா இல்ல, பினான்சியலாவுமே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணு. ஒருத்தர் இப்ப கீழே விழறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ஒரு 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 சிட்டியே வேண்டாம், ஒரு டவுன்ல இருக்க ஒருத்தர் கீழே விழுறாரு அப்படின்னா யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிட்டு ஒரு 3 நாள்ல திரும்பி வராங்க அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது எனக்கு? கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆயிடும். 3 லட்சம் ஆயிடும். 3 லட்சம் ஆயிடும். ஒரு டவுன் ஹாஸ்பிட்டல்லயே இன்னைக்கு வந்து 3 லட்சம். கீழே விழுந்திருக்கீங்க, தலையில அடிபட்டாலும் அடிப்படலைனாலும் சிடி ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சிடி ஸ்கேனுக்கு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது அதை விட முக்கியம். இந்த 3 லட்சத்தை தாண்டி அதுக்கப்புறம் அவர் நல்லபடியா எழுந்து நடக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாலும் அந்த முதியவர் எழுந்து நடப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறமா டெஃபினட்டா இல்ல மேடம். அவங்களுடைய வாழ்க்கை தரமே அதுவே மாறிடும். முதல்ல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கரெக்ட், வெரி கரெக்ட். அந்த மனநிலையில சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மனநிலை பாதிப்பு வந்து as a சொசைட்டி நம்ம இன்னைக்கு எப்படி பாக்குறோம்? வயசாயிடுச்சுல்ல, அதான் மறந்து போச்சு, வயசாயிடுச்சு, யாருக்கிட்டயும் பேச பிடிக்கிறது இல்ல, வயசாயிடுச்சு, சரியா நடக்க முடியறது இல்ல. ஆமா மேடம். அதுல அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இவருடைய கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்கும் டைம் இல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த கோர்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, ரொம்பவே கண்டிப்பா, ரொம்ப நன்றி. அதாவது இதுதான் வந்து அதாவது 3 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ்ல கொடுக்கறதுக்கோ எப்படியோ அரேஞ்ச் பண்றதுக்கோ ஒருத்தருக்கு வழி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா கூட, அதையும் தாண்டி மேடம் இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேமிலி கேர் கிவர்ஸ்க்கு இருக்கிற அந்த கவுன்சிலிங் இன்னைக்கு நம்மளோட சிஸ்டம்ல கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்துட்டு இருப்பாங்க. இது இப்ப புதுசா ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிமென்ஷியா, அல்சைமர்ஸ், இந்த மறதி நோயால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களை யார் எப்பயுமே கூட இருந்து பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% டிமென்ஷியாவோ அல்சைமர்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கவுன்சிலிங் வந்து as a ஃபேமிலி வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு இப்ப இருக்க ரீசன்ட் சயின்ஸ்ல சொல்றாங்க. இந்த பிரிவென்டிவ் கேர்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரிவென்டிவ் கேரை வந்து 4 பாகமா பிரிக்கிறோம். முதல் பாகம் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ். கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ்னா என்ன? அதாவது ஒரு 12 வகையான அசஸ்மெண்ட். இன்னைக்கு அந்த 12ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 முக்கியமான அசஸ்மெண்ட் வந்து நம்ம பண்றோம். சரிங்களா? அந்த 4 முக்கியமான அசஸ்மெண்ட் என்னென்ன? மொபிலிட்டி, அதாவது ஒருத்தர் வந்து சுதந்திரமா எல்லா தன்னைத்தானே வந்து தன்னுடைய வேலைகள் அடுத்தவங்களுக்கு செய்யவே வேண்டாம், நிறைய செஞ்சாச்சு அவங்க வயசுக்கு, தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த மொபிலிட்டி அசஸ்மெண்ட்ல என்ன பண்ணணும், என்ன பண்றோம் இன்னைக்கு பிரிவென்டிவ் கேர்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கெயிட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கெயிட் என்ன அப்படின்னா, நம்ம நடக்கும் போது நம்மளுடைய முட்டியோட அமைப்பு எப்படி மாறுது. ஏன்னா நம்ம நடக்கிறதுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்குல்ல. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த சின்ன குழந்தை நடக்கும்போது நம்ம எல்லாம் சொல்லுவோம் தத்துக்க 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 நடக்கும். ஏன்னா பேலன்ஸ் சரியா செட் ஆயிருக்காது உடம்புல. குழந்தை கீழே விழுந்து, முதியவர்களுக்கும் அப்படிதான் பேலன்ஸ் போயிடும். சோ அந்த பேலன்ஸை அசஸ் பண்ணணும், நம்ம பேலன்ஸ் அசஸ் பண்ணணும். மூணாவது இந்த டேண்டம் வாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் எல்லாம் வந்து இந்த அடிமேல அடி வச்சு நடக்கிற மாதிரி. இந்த டேண்டம் வாக் எதுக்கு அப்படின்னா தலை சுற்றல். அதாவது அந்த தலை சுத்தல் ஏன் வந்து அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு ஒரு 3வது பாட்டுல வரும்போது இது பண்றேன். ஒரு சாதாரண மருத்துவர்கிட்ட ஒருத்தர் வந்து தலை சுத்தல் அப்படின்னு போகும்போது அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு தலை சுத்துதா, உங்களை சுத்தி இருக்க விஷயங்கள் சுத்துதா? இந்த கேள்விக்கு யாராலையாவது இமீடியட்டா பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா? ஏன்னா எங்க அம்மாவை நான் அழைச்சிட்டு போகும்போது டாக்டர் இந்த கேள்வி எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு. எங்க அம்மாக்கும் புரியாது அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு, எனக்குமே புரியாது. ஆனா இதுல இறங்கி இதை பத்தி நான் கத்துக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் வந்து கீழே விழறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தலை சுத்தல் எப்படி இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த உட்கார்ந்து எழுந்துக்கும் போதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட்னு சொல்லுவோம், ஹோல்டிங் பொசிஷன். ஒரு இடத்த வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு தான் உட்காருவாங்க உட்காரும் போதுமே. அதே மாதிரி எழுந்து நின்றதுக்கு அப்புறம் கூட இமீடியட்டா கையை வந்து விட மாட்டாங்க, அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஹோல்டிங் பொசிஷன் அதுவே ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம மொபிலிட்டி அசஸ்மெண்ட்ல கண்டிப்பா வந்து இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட். மனநிலை நம்மளை பொறுத்த வரைக்கும் மனசு நம்ம எல்லாரும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கோம், எல்லாருக்குமே அப்படித்தானே. அதுவும் வயசானவங்களுக்குன்னு வரும்போது அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதுவாவே வந்து பாக்குறது கிடையாது. வயசாயிடுச்சு எதையோ ஒண்ணு சொல்ல வேண்டியது அப்படின்னு. எங்கேயோ யாரோ வந்திருப்பாங்க அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ கேட்டிருப்பாங்க, இவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், அடுத்த வாட்டி அவங்களுக்கு தெரியாம நம்மளே வந்து திட்டிருப்போம், நீ அவங்க எல்லாம் வரும்போது கண்ணா பின்னா ஏதாவது பேசாத, வெளியிலேயே வராத, உள்ள இரு அப்படின்னு எத்தனையோ இன்னைக்கு இதுல கேள்விப்படும். அதனால என்ன ஆகும், அவங்களே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வந்து மனநிலை முதியவர்களுக்கு அப்படின்னு பேசும்போது டிமென்ஷியா அல்சைமர்ஸ் பத்தி எல்லாருமே பேசுறாங்க. அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 இல் 3 முதியவர்கள் என்று மறதி நோயால் பாதிக்கப்படுகிறார்கள்.
அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி 3 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து as the age நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு, இந்த பர்சிஸ்டன்ட் sadness, எதையோ ஒண்ணு நினைச்சு எப்ப பார்த்தாலும் அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது கிரீஃப். நிறைய பேருக்கு இந்த கிரீஃப் அப்படிங்கறது அந்த துக்கம், கிரீஃப்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா துக்கம், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோன்னே தெரியல. மனைவியா இருந்தாங்க அப்படின்னா கணவன் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அவங்களுக்கு மத்த நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க வந்து கவனம் செலுத்துறதுக்கு. அதனால அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு ஏதோ வீட்டு வேலை இருக்கு, அதை முடிக்கிறாங்க, டயர்டாறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, அவங்களுக்கு அதுல டைம் ஓடும். பட் ஜென்ஸ்க்கு அப்படி இல்லை. நிறைய வயதான முதியவர்களுக்கு தன்னுடைய மனைவியின் மரணத்தை, தன்னுடைய மனைவி இல்லாததை, அவங்களுக்கு வந்து அந்த துக்கத்தை எப்படி வந்து ப்ராசஸ் பண்றதுன்னே இன்னைக்கு தெரியல. சோ அந்த காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், அவங்க எந்த லெவல் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். 3வது பாத்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் நியூட்ரிஷன். நிறைய எனக்கு இப்பதாங்க நான் வேலைக்கு ஒரு கார்பரேட்ல ஐடி இதுலதான் நான் வேலை பார்த்தேன். எனக்கு உங்களுக்கு எல்லாம் என்னை விட நிறையவே தெரிஞ்சிருக்கும். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே, டிஃபன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். காலையில பாத்தீங்க அப்படின்னா கஞ்சின்னு தான் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை குடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கும் போயிருக்கேன், காலேஜுக்கும் போயிருக்கீங்களா. இன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறது ஒரு கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெஸ்டர்ன் ஐடியா. நிறைய கார்ன் ஃபேக்டரிஸ் இருந்தது அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்ல. ஒரு பெரிய தீ விபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ன் மொத்தம் எரிஞ்சு போயிருது. அதுல இருந்து வந்ததுதான் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ். காலையில அவ்வளவு ஹெவியா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் கேபிட்டலாவே மாறி இருக்கோம் இந்த உலகத்துக்கு. அதனால்தான் உலகத்துல இருக்கிற அத்தனை மருந்தையும் நம்மள வச்சு ட்ரை பண்ணணும்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறை நிறையவே மாறி போயிடும் இல்லைங்களா, ரொம்பவே மாறி போயிடும். நம்மளுடைய அதுல வந்து நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலுமே வந்து நமக்கே தெரியும் நிறைய மாத்திருக்கும். சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் ஓட்ஸ் குடிப்போம், மலை வாழைப்பழம் ஒரு 1/2 வாழைப்பழம் சாப்பிடணும், ஐயோ எனக்கு சுகர் இருக்கு அப்படிம்பாங்க. அப்படிதானே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்கிறோம். மாம்பழம் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இந்தியாவோட நேஷனல் ஃப்ரூட் வந்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம அதையே எதிர்க்கல, மாம்பழம் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பியிருக்கோம். பிகாஸ் இட்ஸ் ரியாக்ட். இன்னைக்கு ஹெல்த் கேர் எஸ்பெஷலி ஃபார் த எல்டர்லி, ஃபார் த ஜெரியாட்ரிக் பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரியாக்டிவ். அந்த ரியாக்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து ஒண்ணு மாத்தி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குங்களா. சோ 3வது வாழ்க்கை முறைக்கான அசஸ்மெண்ட். 4வது என்விரான்மெண்ட். நம்ம எப்பேற்பட்ட சுற்றுச்சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து முதியவர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர் நலனுக்காக இந்த ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு தன்னார்வ நிறுவனம் இருக்காங்க. அவங்க வந்து கிளைமேட் அண்ட் வெதர் சேஞ்சஸ் தட் அஃபெக்ட் த எல்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பருவநிலை மாற்றங்களே வந்து இன்னைக்கு முதியோர்களை வந்து எப்படி வந்து ரொம்ப பாதிக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. பருவநிலை மாற்றம் வரைக்குமே போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க லைட் எல்லாம் பாருங்களேன், 12 வாட் 24 வாட்டையும் தாண்டி தான் எல்லார் வீட்லயுமே அவ்வளவு பளிச்சுன்னு லைட் இருக்கு. எல்லாருமே வயசாயிடுச்சு தூக்கம் வரல அப்படிங்கிற இல்லைங்களா லைட். இது வந்து ஃபால வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கீழே விழுந்துட்டோம் ஃபால் அப்படிங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது எனக்கு அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? யாராவது நம்ம வந்து இத்தனை வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் கீழே விழுந்துட்டாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்களேன். இப்ப நம்ம கேள்விப்படுறோம்ல, எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இதை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்படல இல்லையா மேடம்? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இது இல்ல. இப்ப இந்த கடைசி ஒரு 10 வருஷமா தானே நிறைய கேள்விப்படுறோம். நிறைய பேர் கீழே விழுறாங்க இல்லைங்களா. இந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் முக்கியமா பாத்தீங்க என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து லைட்டிங், 2வது ஐசைட். நம்ம இன்னைக்கு எல்லாருமே செக் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூரத்து பார்வை இருக்கா, கிட்டத்து பார்வை இருக்கா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டாக்டர் கிட்ட போனோமா சரி பண்ணமான்றதோட நிறுத்திக்க. அதையும் தாண்டி அந்த லைட்டால நம்மளுடைய ரெட்டினா, நம்மளுடைய விழித்திரை எப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்றதே இல்லைங்களா. நிறைய ஃபால், இப்ப நிறைய பேர் கீழே விழுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, எங்க நடக்குதுன்னு சொல்ல முடியுமா எனக்கு? நீங்க கேள்விப்பட்டு எந்த இடத்துல கீழே விழுறாங்க நிறைய அப்படின்னு வந்து யாராவது சொல்ல முடியுமா எனக்கு? பாத்ரூம் மேடம். வீட்டுலதான் பெரும்பாலும் விழுகுறாங்க மேடம். வீட்டுல தானே விழுறாங்க, வெளியில யாருமே விழுறது இல்ல. பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? எல்லாருமே வீட்டுல தானே விழுறாங்க. பாத்ரூம்ல விழுறாங்க, வீட்டுல விழுறாங்க. நீங்க கொஞ்சம் ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்குல்ல, பெட்ல இருந்து பாத்ரூம் போற வழியில விழுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த வழியில விழுவாங்க. ஒண்ணுமே இல்ல, யூரின் இன்கன்டிஜென்சி. அந்த யூரினை வந்து அவங்களால அடக்க முடியாது. பட் அதுக்கான ஒரு நாணமும் இருக்கு. அந்த வேகத்துல வந்து எப்படி போறோம் போது அவங்களோட பேலன்ஸ் அவங்க வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து சொல்லலாம், முதியவர்களை வந்து நீங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது கதவை வந்து மூடிக்காம யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுலாம் சொல்லலாம். 5 வயசுல சொல்லி கொடுத்த பழக்கம் இல்லையா? 75 வயசுல திடீர்னு ஒருத்தர் வந்து இல்ல நீங்க பாத்ரூம் எல்லாம் கதவு எல்லாம் சாத்திக்காம நீங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களால மாத்திக்க முடியுமா? மாத்திக்க முடியாது இல்ல. நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம அசஸ் பண்ணணும். 7 மணிக்கு மேல பிரைட் ஒயிட் லைட் இருக்க கூடாது.
குண்டுபால் இருந்த போது எல்லாருமே நல்லா தானே படிச்சாங்க. எத்தனை பேர் கண்ணாடி போட்டு படிச்சாங்க? இன்னைக்கு இவ்வளவு வெளிச்ச லைட்ல படிக்கிற அத்தனை பசங்களும் கண்ணாடி போட்டுருக்கு இல்லைங்களா? இல்ல எல்லாமே போட்டிருக்கு. ஏன்னா என்னோட பெரிய பொண்ணு வந்து 12 வயசு ஆகுது அவளுக்கு. அவ வந்து 8 வயசுல கண்ணாடி போட்டிருந்தா. அப்ப எங்களோட ஐ டாக்டர் வந்து சொல்லுவார், இவனா பாரு கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் கண்ணாடியே போட மாட்டாங்க. ஏன்னா வெளிச்சத்தை நிறைய பாப்பாங்க, பச்சை பசையில நிறைய பாப்பாங்க. அந்த வெளிச்சம் மாறும் போது தன்னால லைட்டோட சீக்வன்ஸ் மாறும். இப்ப வந்து பகல் எது ராத்திரி எதுனே தெரியறது இல்ல சிட்டில எல்லாம். அந்த ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடிய அந்த மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6-7 மணில இருந்து அப்படியே மெதுவா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்ப செக்ரேட் ஆகும்? சூரிய ஆயிடுச்சு, சன்செட் ஆயிடுச்சு அப்படின்னதுக்கு அப்புறத்துல இருந்து அது வந்து மெதுவா செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளோட பாடிக்கு சிக்னல் கொடுக்கும். சரி, இதுக்கப்புறம் வந்து மெட்டபாலிசம் வந்து கிக்கின் ஆகணும், நீ வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பி, மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் அதோட வேலையை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து அது போக ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாடிக்கை ஃபுல் கன்ஃபியூஷன்ல தானே இருக்கு. காலையிலயும் வெளிச்சமா இருக்கு, பகல்லையும் வெளிச்சமா இருக்கு, ராத்திரிலயும் வெளிச்சமா இருக்கு. போறதை குறைக்கு செல்போன் வெளிச்சம் எந்நேரமும் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? சோ நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கான அசஸ்மெண்ட் முக்கியம். இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பண்ண வச்சிட முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா? பெஸ்ட் கேர் இஸ் ஆல்வேஸ் வீட்டுல கிடைக்கிற கேர் தாங்க. இந்த அசஸ்மெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுல தான் பண்ணணும். அததான் வந்து நாங்க வந்து எங்களோட கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜெரியாட்ரிக் கேர்ல எல்லாத்தையுமே வீட்டுல தான் பண்ணணும். அடுத்து 2வது முக்கியமான என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட். இப்ப இருக்கிற சயின்ஸ்ல வந்து இந்த பயோமார்க்கர் பேஸ்ட் பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகரே எடுத்துக்கோமே. நம்ம இன்னைக்கு சுகர் வந்து ரொம்ப காமனா இருக்கு. இன்னைக்கு டாக்டர் வி மோகன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸ் டயபெட்டாலஜிஸ்ட். அவர் இன்னைக்கு ஒரு ரீசெண்டா அவரோட யூடியூப் வீடியோ சாயங்காலம் பாத்துட்டு இருந்தேன். அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியாவில் 10 வயதுக்கு கம்மியான குழந்தைகள்ல 5ல 2 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்காங்க. 5ல 2 பேருக்கு. அவ்வளவு வேகமா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் எடுப்போம், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சுகர் டெஸ்ட் இல்லைங்களா? அந்த சுகர் டெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும்? HbA1c ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்சுலின் போட்டுப்போம். அடுத்த வாட்டி 7 ஆகும். 7 ஆகும் போது டாக்டர் என்ன சொல்வாரு? இன்சுலின் வேணாம் மேடம், மாத்திரைக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு இல்லைங்களா? இது ரியாக்டிவா ஆக்டிவா? என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம்? இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆக்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து பயப்படுறோம் இல்லைங்களா? நம்ம பயத்துல வந்து என்ன பண்றோம் தெரியாம, ஐயோ முதல்ல வந்து இன்னைக்கு எனக்கு இன்சுலின் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு டாக்டர், நான் வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்றது தானே நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இல்லைங்களா? அதுதானே பண்றோம் நம்ம. ஆனா அந்த சுகர் ஏன் நமக்கு ஜாஸ்தி ஆகுச்சு அப்படின்றது, அது ஒரே நாள்ல ஜாஸ்தியா இருக்குமா? 3 மாசத்துல ஜாஸ்தியா இருக்குமா நமக்கு சுகர்? இருக்காது. தூக்கம் இல்லாம போறது இல்லைங்களா? சிம்பிள் விஷயங்கள், தூக்கம் இல்லாம போறது. அப்புறம் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அடுத்து, இப்ப இந்த கிட்னி, லிவர், இந்த ஹார்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதுலதான் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு AI மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். அது என்னைக்குமே ஹியூமன் பீயிங்ஸை ரீப்ளேஸ் பண்ண கூடாது. ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு 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 ஹியூமன் பீயிங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களை இன்னும் திறம்பட செயல்பட வைக்கணுமே தவிர அவங்களுடைய இடத்தை அது என்னைக்குமே ஆக்கிரமிக்க கூடாது. இன்னைக்கு AI வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து அத்தியாவசியமான விஷயங்கள்ல, அத்தியாவசியமான இடங்கள்ல நம்ம அதை ரைட்டான விஷயங்கள்ல யூஸ் பண்ணணும். எப்படி இப்ப அதை நம்ம ரைட்டான விஷயங்கள்ல வந்து யூஸ் பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்தையே நான் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து அதுவுமே ஒன் ஆஃப் தி ஒரு முக்கியமான காரணம். நான் ஏன் வந்து நான் பாத்துட்டு இருந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் விட்டுட்டு இதை வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. பெரிய ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருந்தது எங்க அப்பாவுக்கு. அப்படி நடந்த அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் அப்பா வந்து எமர்ஜென்சி கேர்ல இருந்தாங்க. காலையில சொல்லுவாங்க கார்டியாலஜிஸ்ட் வந்து பாப்பாரு அப்படிம்பாங்க. அவர் வந்து அந்த ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட பாராமீட்டர்ஸ் எல்லாம் பாப்பாரு. பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாரு, அடுத்து வந்து மேடம் நான் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து பார்க்க சொல்றேன், யூரின் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் ஆயிருக்கு, யூரின் சாம்பிள் வந்து எல்லாரும் கரெக்டா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பிசிஷியன் வருவாரு. ஜெனரல் பிசிஷியன் வந்துட்டு, சார் உங்களுக்கு எங்கேயாவது வலி இருக்கா, சார் உங்களுக்கு வேற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் தனியா நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுவார். 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே ஒரே ஹியூமன் பாடியில இருக்கிற விஷயங்கள் தானே. நம்ம கிட்னி, ஹார்ட் எல்லாம் எங்க இருக்கு? வேற இடத்துல ஒண்ணும் இல்லையே, எல்லாம் நம்மளுடைய உடல்ல எதனா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில இது அத்தனையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. தனித்தனியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாலதான் ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கேன் எடுக்க போற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவரை நம்ம வந்து ஒரு டாக்டர் ஜெனரலா காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேட்டி லிவரா அப்படின்னு ஒரு 2 கோடு மட்டும் போடுவார். ஆனா நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப சாரி,
இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர்னு இருக்கும், ஒரு 2 கோடு போட்டிருப்பாங்க. பட் இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாண்டிஸ்ன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லைங்களா. அந்த ஜாண்டிஸ் அப்படின்னு ஒண்ணு நமக்கு வரும்போது நம்மளுடைய லிவர் 90% பாதிப்பு இதுக்கு ஆல்ரெடி நடந்தது. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான். ஒருத்தருக்கு அவங்களால சரியாவே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் பிடிக்கல, இல்ல நிறைய எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சுகர். அந்த சுகர் நெக்ஸ்ட் பாதிக்க போறது வந்து லிவர். இதற்கான டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறையாவது நம்ம ரெகுலரா கண்டிப்பா பண்ணிக்கணும். கிட்னி சம்பந்தப்பட்ட டெஸ்ட், லிவர் சம்பந்தப்பட்ட டெஸ்ட், இதெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா இன்னைக்கு சொல்ற இந்த ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, இந்த டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் வச்சு அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து நான் இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன், அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்டினியூஸ் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ், இந்த கண்டினியூஸ் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் போது எங்க பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பாம்பேல இருக்க இந்த திருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கதான் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யுவர் நீ இஸ் டு நாட் கெட் இட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு எலும்பும் சதையும் தசையும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மெட்டல்ல வைக்கிறது அந்த உடம்புக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. ஒரு இப்ப இந்த முட்டி தேயறது, முட்டி வலி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. எந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு எல்லாருமே டாக்டர் கிட்ட போறாங்க, அதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நிறைய பேர் கேள்விப்படுறோம்ல, இந்த முட்டி அறுவை சிகிச்சை, முட்டிய வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிங்கிறது ரொம்ப இன்னைக்கு காமனா கேள்விப்படுறோம்ல நம்ம ஒரு கடைசி அட்லீஸ்ட் 5 வருஷத்துல. அது நடக்க முடியலங்க மேம். நீ பெயின் வந்துருது, இமீடியட்டா அது பாக்குறாங்க, ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிறப்ப ஈஸியா சொல்லிடுறாங்க, எனக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க, தாங்க முடியல, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்ட். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் நம்மளே யோசிச்சிருக்கோமா இல்லையா? என்ன இவங்க அவ்வளவு வேலை செய்வாங்க தெரியுமா, அப்படி ஓடுவாங்க, அப்படி வருவாங்க, பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது நீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து லேடிஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்க? மேம் என் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு 50+ இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. பட் இப்போ அவங்க தான் சொல்றாங்க, எனக்கு நீ ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு. ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க, ஃபேமிலின்னு ஓடிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயின். அவ்வளவு ஆக்டிவா இருக்கவங்களுக்கு வரக்கூடாது தானே ஆஸ்டியோபோரோசிஸ். 45 வயசுக்கு மேல இருக்க எல்லா பெண்களுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் வந்து எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா பீரியட்ஸ்ல இருந்து, பெரிமெனோபாஸ்ல இருந்து, மெனோபாஸ்ல இருந்து, பிரெக்னன்சில இருந்து, அதை ஆர்டிபிஷியலா மாத்துறதுல இருந்து எல்லாத்திலயும் தலையிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் அதற்காக நம்மளுடைய உடல்லே வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லைங்களா. இன்னைக்கு என்ன ஆகுது, ஒருத்தருக்கு பெரிமெனோபாஸோ மெனோபாஸோ வரக்கூடிய 45 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல ஃபுல்லா குறைஞ்சிரும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஜென்ஸுக்கு நடக்கிறதே இல்லை, ரொம்ப கம்மி. ஒரு 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் கூட பார்க்க முடியாது, மேபி 100 வேணா பார்க்கலாம். பட் லேடிஸ் தான் 3/4 பேர் இருப்பாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதே மாதிரி இந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு என்ன ஆகும், ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும். இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரிங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஹார்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடெக்டிவான, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்மளுடைய உடல்ல கம்மி ஆகும் போது கால்சியம் குறைபாடு ஏற்படும். அந்த கால்சியம் குறைபாடு அது மட்டும் இல்லாம 2 முக்கியமான விட்டமின் நம்மளுடைய உடம்புல குறையும். என்ன 2 விட்டமின் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் டி, விட்டமின் இ, இது 2மே குறையும். விட்டமின் டி நீங்க கால்சியம் மாத்திரை எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளே டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சாதான் விட்டமின் டி கம்மியா இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் வந்து எப்பயுமே வந்து முக்காவாசி நாள் மெட்ராஸ்ல எல்லாம் நான் எப்படியே கேட்டா முன்னாடி ஆபீஸ்ல இருக்கும் போது சொல்லுவேன், we have 11 months of summer in Chennai அப்படின்னு. முக்காவாசி நேரம் நம்ம வந்து டிராபிக்கல் பிளேஸ்ல தானே இருக்கும். அப்ப ஏன் நமக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு வருது? அந்த விட்டமின் டி கிடைக்கிற டைம்ல நம்ம வெளியில போறதே இல்ல. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்மளே அந்த அளவுக்கு மாத்திக்கிட்டோம். அதுக்குதான் அந்த லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி போற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கொஞ்ச நஞ்ச வெயிலும் மேல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வேற விஷயங்களை நமக்குள்ள புகுத்தி இல்லைங்களா. சன்ஸ்கிரீன் 2 மாசமும் டிவில பாருங்களேன், வெறும் சன்ஸ்கிரீன் விளம்பரமா வரும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது யூரோப்பியன்ஸ்க்கு வந்து விட்டமின் டி குறைபாடு வந்து ரொம்ப கம்மி. அவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே விட்டமின் டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த அவங்க ஊர்ல வந்து அந்த சம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் வந்து கோடை காலம் வந்து ரொம்ப கம்மி டைம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ இது வந்து எனக்கு இந்த டைம்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்சிமம் குட் யூட்டிலைசேஷன் அதுல பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்டக்கு எதை வேணாலும் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு
கண்ட்ரியா ஒரு நாடா நம்ம மாறி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளையும் தெரியாம அலோ பண்ணிருக்கோம். ஏன்னா ரியாக்டிவா இருந்திருக்கும். நம்மளோட ஹெல்த் கேரே வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டிவ். டாக்டர் தலை சுத்துது டாக்டர், வெயில வெளில போகாதீங்கம்மா, டீஹைட்ரேஷனுக்கு இல்லாம இருந்திருக்கலாமே, நிறைய தண்ணி குடிச்சிருந்திருக்கலாமே, அதெல்லாம் நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே இல்லையா? உப்பு குறைபாடுகளை தவிர்த்திருக்கலாமே, நம்ம அதெல்லாம் பண்ணிருக்கலாமே. அதையும் மீறி வெயில வெளில போனோம்னு வந்தா 1008 சன்ஸ்கிரீம் இருக்கு இன்னைக்கு. ஏன் அப்புறம் எப்படி நமக்கு வந்து அந்த சன்லைட் கிடைக்கும் உடம்புல இல்லைங்களா? இன்னைக்கு அந்த சன்லைட் கூட நம்ம கிடைக்காம பண்ணிருக்கோம். விட்டமின் இ, இந்த தோல் சுருக்கம் அதெல்லாமும் தாண்டி நம்மளுடைய நினைவாற்றல், நினைவு திறனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விட்டமின். இது ரெண்டுமே 45 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி இந்த மெனோபாசல் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இத ரெகுலரா டெஸ்ட் பண்ணி அசஸ் பண்ணல அப்படின்னா முட்டி தேய்மானம் தான் முதல் அறிகுறி. முட்டி தேய்மானம். அப்புறம் என்னங்க இண்டிபெண்டன்ஸ் இருக்க போது, 5 லட்சம் செலவு பண்றோம், 10 லட்சம் செலவு பண்றோம், முட்டியை மாத்திக்கிறோம், கீழே உட்காரக்கூடாதும்பாங்க சரிங்களா, மாடி படிக்கிட்டு ஏறக்கூடாது அப்படிம்பாங்க. என் ஃப்ரெண்டோட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு அம்மா வந்து எப்பயுமே ரொம்ப சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நான் வந்து சர்ச்சுக்கே போறது இல்லடா, ஆல்டருக்கு போனா நீ முட்டி போடணும், கஷ்டமா இருக்கு, அதனால நான் போறதே விட்டுட்டேன், அதனால நான் இப்பெல்லாம் யாரையுமே பாக்குறதே இல்ல அப்படிம்பாங்க. The best thing is to not get the knee replaced. இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து ரெகுலரா பண்ணணும். ரெகுலரா என்ன மாசம் பாத்துட்டு இருக்கோமா? நீங்க மாசம் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே. முதல்ல அசஸ் பண்ணுங்க. அசஸ் பண்ணாதான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் நாட் கிளினிக்கல் ஆல் ஆஃப் தி டைம்ஸ். எல்லாத்துக்குமே நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா? இல்ல, ரீஹாபிலிட்டேஷன் இன்னைக்கு வீட்லயே பண்ண முடியும். ஒரு பிசியோதெரபிஸ்ட வச்சு நம்மளால ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்க முடியும். ஒரு பிசியோதெரபிஸ்ட வச்சு இன்னைக்கு நம்மளால வந்து நம்மளோட பேலன்ஸை கரெக்ட் பண்ணிக்க முடியும். இதால வந்து என்னோட தேயிற எலும்பு வந்து தேயறதை நிறுத்திடுமா அப்படின்னா, இல்ல தேஞ்ச எலும்பு திரும்பி பழையபடி ஆயிடுமா அப்படின்னா, பழையபடி ஆகுதோ இல்லையோ, பட் ஃபர்தரா தேயாம இருக்கிறத உங்களால கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் டெமென்ஷியாவும் அல்சைமர்ஸ். டெமென்ஷியாக்கு ஒரு நல்ல ப்ராவர்பே உண்டு. இட் இஸ் தி கேர் கிவர்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது அவ்வளவு அதாவது பாத்துக்கிறவங்களுக்கு தான் அதோட இது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. எல்லாமே மறந்து போகுது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது வந்து அது கூட இருந்து பாத்துக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? என்ன சொன்னாலும் ஞாபகம் இருக்காது, யார பார்த்தாலும் ஞாபகம் இருக்காது. என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து 89 வயசுல வந்து டெமென்ஷியா இருந்தது. அவர் வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, எங்க அத்தையை வந்து டெய்லி காலையில பாத்துட்டு அவங்க வந்து வீட்டுல வேலைக்கு இருக்கவங்கன்னு நினைச்சுப்பாரு. 7 மணி ஆனதும் டெய்லி சொல்லுவாரு எங்க அத்தை கிட்ட, எங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிருங்கம்மா, என்னோட வயசுக்கு யாரும் அனவசரமா வீட்டுல இருந்தாலே பிடிக்காது, அவ வந்தா கோச்சுக்குவா அப்படின்னு அதை டெய்லி சொல்லுவாரு. சோ அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, பாத்துக்கிறவங்களுக்கு அது எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். சோ கேர் கிவர் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது ஃபர்தர் அதோட ஆன்செட்டை ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 1 நம்ம அசஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் முழுக்க அது ஸ்டேஜ் 1 இருக்கிற மாதிரி நம்மளால வச்சுக்கணும். ஸ்டேஜ் 2கோ ஸ்டேஜ் 3கோ ஸ்டேஜ் 2 எல்லாம் போனாங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, நம்ம சுத்தி இருக்கவங்கள சந்தேகப்படுவாங்க, சுத்தி இருக்கவங்க கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்துப்பாங்க. இதெல்லாம் நம்மளால வந்து ஈஸியா வந்து அவாய்ட் பண்ண முடியும். இன்னும் ஸ்டேஜ் 1 எல்லாம் மறந்து போயிடும், இப்ப யாரை பார்த்தாலும் கேட்பாங்க. அதோடய வந்து அவங்களை வந்து நம்மளால வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிமுலேஷன் தெரப்பி எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு பழச ஞாபகப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு, அவங்களை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கிறது. அந்த ஸ்டேஜ் 1லயே அவங்களை வந்து நம்ம பேலன்ஸ்டா வந்து கொண்டு போயிட முடியும். இன்னைக்கு இந்த முட்டி வலி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல முட்டி வலிக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து ஒரு முதல் 3 மாசத்துக்கு யாருக்கிட்டயுமே முட்டி வலின்றதே சொல்ல மாட்டாங்க. இதுக்குதான் பெயின் அசஸ்மெண்ட் வந்து சிம்டம் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லவே மாட்டாங்க, இதை போய் டெய்லி என்ன சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அயோடெக்ஸ்ல ஆரம்பிக்கும், டைகர் பாம்புக்கு வரும், அப்புறம் மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கிற எல்லா ஜெல்லியும் வாங்கிட்டு தான் தடவுவாங்க, ஒண்ணுமே கேட்கவே கேட்காது. அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஆயுர்வேதத்துல அந்த தைலம் இருக்கு, இன்னும் தைலத்தை மட்டும் தடவினா எப்படிங்க வெளியில தடவுற ஒரு விஷயம் வந்து சரியா நம்மள வந்து சரி பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்து மாத்திக்கணும்ல. வாழ்க்கை முறையை மாத்திக்காம நம்ம சாப்பிடுற மருந்து மட்டும் நம்மள வந்து நோய் நாடி குணம் நாடின்னு தானே சொல்றோம். அதோட மூலத்தன்மையை ஆராய்ஞ்சு அதை சரி பண்ணிக்காம வெளியில தடவுற ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து சரி பண்ணும். நம்ம வந்து அப்படியே அந்த ரியாக்டிவ் ஹெல்த் கேருக்கு நம்மள நாமளே வந்து எப்பயுமே வந்து சக்கம் பண்ணிக்கிறோம், நம்மள நாமளே ரொம்ப யூஸ் ஆக்கிக்கிறோம் அந்த ரியாக்டிவ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜ் 2ல டாக்டர் கிட்ட போவாங்க, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு எலும்பு தேய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டேஜ் 2ல பாத்தீங்க அப்படின்னா அந்த முட்டியை ரீப்ளேஸே பண்ண முடியாது, மெடிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். அவர் என்ன பண்ணுவாரு, முட்டியில உங்களுக்கு வலி வராம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன் பாரு, பெயின் கில்லர் கொடுக்குறேன் பாரு, அப்புறம் முட்டி வீங்கும். பெயின் கில்லர் வலியை தான் கம்மி பண்ணும், அந்த முட்டியை சுத்தி இருக்கிற இன்ஃபிளமேஷனை கம்மியே பண்ணாது. இதனால என்ன ஆகும், இவங்க நடக்கிறத கம்மி பண்ணிக்கலாம், சுகர் ஜாஸ்தி ஆகும், அதனால பிரஷர் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, பிரஷர் கம்மியாகும். ஒரு மாதிரியான எங்கேயுமே தன்னால நடக்க முடியலையே, தன்னால போக முடியலையேங்கிற ஒரு விரக்தியில அவங்களுடைய மனநிலையும் ஸ்டேஜ் 3க்கு அது வந்தாதான் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும். இன்னைக்கு அந்த சயின்ஸ் அதான் சொல்லுது, ஸ்டேஜ் 3ல தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. நம்மளே ஒரு ஃப்ரிட்ஜ் எப்ப மாத்துவோம், கம்ப்ரஸர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதனால ஃப்ரிட்ஜே மாத்தும் இல்லைங்களா? அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் மாத்துறது இல்லையே, ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி கடைசியில ஒருத்தரும் சொல்லுவோம், மேடம் கம்ப்ரஸர் மாத்தணும் மேடம் 10,000 ஆகும் அப்படிமா. 40,000 ரூபாய் ஃப்ரிட்ஜுக்கு போய் 10,000 கொடுத்து கம்ப்ரஸரை மாத்தமா, இப்ப ஃப்ரிட்ஜை மாத்தலாம் அப்படின்னு போலி. அதே மாதிரிதான். சோ முதல்ல அசஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணணும். 3வது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வேரபிள்ஸ்,
இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதனுடைய இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து மெடிக்கல் டிவைசஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ இதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கண்டினியூஸா அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிபி, ஹார்ட் ரேட் பண்ண முடியும், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பண்ண முடியும். அப்புறம் வந்து தூக்கத்தை வந்து மெஷர் பண்ண முடியும். இது நானும் முக்கியமா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இசிஜி இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கார்டிக் அரித்மியான்னு சொல்லக்கூடிய அந்த நைட்ல திடீர்னு இந்த கார்டியாக் அரெஸ்ட் எல்லா விஷயங்களுமே இது எல்லாமே வந்து அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அக்யூரேட் கிடையாது. அக்யூரேட் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உங்களோட உடம்புக்கு ப்ரெஷர் கொடுத்து இது உங்களோட ஸ்கின்னோட கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க போட்டுக்கக்கூடிய அந்த வாட்சோ ஒரு ஸ்மார்ட் ரிங்கோ உங்களோட ஸ்கின்னோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடியது. சோ அந்த சென்சர் அந்த இடத்துல படும்போது அந்த நேரத்துல உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வச்சு அது என்ன வேல்யூ மெஷர் பண்ணுதோ அது இது எப்படி முதியவர்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆஃப் தேர் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 நாள் மொத்தமா வச்சு பார்க்கும்போது இவங்க பிபில வந்து எவ்வளவு மாற்றம் இருக்கு. இப்போ எங்க அப்பாக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பாக்கு எப்பயுமே பிபி வந்து 150 100 தான் எப்பயுமே அவ்வளவுதான் எங்க அப்பா. அதுக்காக நான் ஒரு பிபி மாத்திரை எதுவுமே எடுத்துக்கிறதுல டாக்டர் கிட்டக்குமே கிளியரா சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஹை பிபிக்கு வரக்கூடிய தலை சுற்றல் மத்தபடி எந்த விஷயங்கள் எதுவுமே அப்பாக்கு வந்து இல்லை. அவரோட பிபி அதான் அந்த 150 தாண்டி போகும்போதுதான் வந்து தாண்டி போனாலும் அவர் அதை விட ரொம்ப கம்மியானோன்னு தான் வந்து நம்ம அதுக்கான வைத்தியத்துல இறங்கணுமே தவிர அதே மாதிரிதான் வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி. இன்னைக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் காலையில ஃபாஸ்டிங் சுகர் வந்து 150 இருந்தா எல்லாரும் சுகருக்கு மாத்திரை போட்டுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் பேஸ் லைனை டிராப் பண்ணணும். எப்படி வந்து ஒரு ஏன்னா இந்த பிளட் டெஸ்டே இப்ப எங்களோட அசஸ்மெண்ட்ல இருக்கிற பிளட் டெஸ்டே பாத்தீங்க அப்படின்னா 60ல இருந்து 65 வயசுல இருக்கவங்களுக்கு வேற மாதிரியான பிளட் டெஸ்ட், 65ல இருந்து 70க்கு வேற, அந்த லேடிஸ்க்கு வேற ஜென்ஸுக்கு வேற. நம்மளோட ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. லேப் ரிப்போர்ட்ல நம்மளே பாதி டாக்டர் ஆயிடலாம் அந்த ரிப்போர்ட்டை படிச்சோம் அப்படின்னா இல்லைங்களா. அந்த ரிப்போர்ட்டை படிச்சோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எடுத்து என்ன பண்ணிடுறோம்னா ரிப்போர்ட் எடுத்து ChatGPT கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடும். ஆனா அதுக்கு என்ன தெரியாது அப்படின்னா நம்மளுடைய மத்த விஷயங்கள் எதுவுமே வந்து கனெக்டடாங்க இல்லை. ஒவ்வொருவருடைய இண்டிவிஜுவலோட பேஸ் லைனும் மாறும். ஒருத்தருக்கு 150 ஜாஸ்தியா இருக்கலாம், ஒருத்தருக்கு 150 கம்மியா இருக்கலாம், ஒருத்தருக்கு சுகர் 8 வரைக்கும் போறதே வந்து நார்மலா இருக்கலாம். அதுக்காக அவங்க வந்து இன்சுலின் போட்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சோ அந்த ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் ஒரு பீரியட்லயே உங்களுடைய உடல்நிலை எப்படி வந்து சீரமைப்பா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த வேரபிள்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தூக்கம் ஃபாலுக்கு ஒன்னாவது முக்கியமான ரீசன் சொன்ன பாத்தீங்களா, அடிக்கடி நைட் எழுந்து யூரினேட் ஏன் பண்றோம், தூக்கம் சரியா வர்றதில்லை. தூக்கம் சரியா வர்றதில்லைங்கிறதால ராத்திரி லேட்டா சாப்பிடுறது, லேட்டா சாப்பிட்டா அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த செரிமானம் கிக்கின் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. இதனால்தான் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் போது யாருமே எழுந்து அத்தனை வாட்டியெல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கான அவசியமே இல்லை இல்லைங்களா. இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல தானே கேள்விப்படுறோம். முன்னாடிலாம் இன்ஃபேக்ட் லைட்டே இருக்காது, எங்கேயோ பின்னாடி கொல்லையில இருக்கும், யாருமே எழுந்து போய் கீழே எல்லாம் விழுந்ததே இல்லையே. மேபி விஷ ஜந்துக்கள் கடிச்சு ஏதாவது அவங்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்குமே தவிர அதை தாண்டி பெருசா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே நடந்ததா நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் இல்லைங்களா. அப்படிதானே நம்மளே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏன் கேள்விப்பட்டிருக்கோம், எக்ஸ்போஷர் டு பிரைட். அவங்களுடைய ஸ்லீப்பை மெஷர் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதையும் வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்ப இந்த 3 டேட்டாவையும் யூஸ் பண்ணி இங்கதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி அவங்களுடைய மொபிலிட்டி ஸ்கோர், அவங்க எவ்வளவு வந்து மொபைலா இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை காக்னிட்டிவ் ஸ்கோர், மூணாவது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் ஸ்கோர், இவங்களால எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலைகளை பாத்துக்கிறதுக்கு பேசிக்கா அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கணும். அதாவது குனிஞ்சு தன்னோட ஷர்ட் பட்டன் அவங்களாலே போட்டுக்க முடியுமா, புடவையில இருந்து இன்னைக்கு புடவை கட்டுறதுக்கு என்னால 5 நிமிஷம் நிக்க முடியல, நான் நைட்டி அதனால மாத்திக்கிறேன்றது வந்து இண்டிபெண்டன்ஸ் கம்மியாகிறதால வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இல்லைங்களா. அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கோர் இது எல்லாத்தையும் பண்ணிதான் இந்த அசஸ்மெண்டே பண்றோம். இப்ப அசஸ்மெண்ட் பண்ணா போதுமா, எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ப்ரிவென்ஷனுக்கு தான் ரீஹாபிலிட்டேஷன் வேணும். ரீஹாபிலிட்டேஷனை இன்னைக்கு எந்த விதம் டெக்னாலஜி அசிஸ்ட் தான் பண்ணும், ஆனா டெக்னாலஜி வந்து கொடுக்காது. அதுக்குதான் வந்து ஒரு ஜெனரல் பிசிஷியன், இன்னைக்கு அந்த ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு இல்லைங்களா. முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஜெனரல் ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பாரு இல்ல, எல்லாருக்குமே இருப்பாரு இல்ல. இன்னைக்கு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம், அரிச்சா ஸ்கின் டாக்டர் கிட்டக்கு போயிடணும், ஸ்கின்ல அங்கங்க பொறியா வந்தா ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிடணும், தொண்டை கரகரன்னு இருந்தா ENT கிட்டக்கு போயிடணும், கையோ காலோ வலிச்சா ஆர்த்தோ கிட்ட போயிடணும் இல்லைங்களா. நம்மள டைரக்டா எடுத்ததுமே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே போறோம். முன்னாடி எல்லாம் அப்படி போயிட்டு இருந்தோமா, நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம இப்படி போலையே இல்லைங்களா. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வந்து சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து நம்மளோட கம்ப்ளீட் DNA ஓட கனெக்ஷனே இருக்கும். தாத்தாவை பார்த்திருப்பாரு, அப்பாவை பார்த்திருப்பாரு, அம்மாவை பார்த்திருப்பாரு, நம்ம ஃபேமிலிலேயே வந்து யாரோ பெரிய பட்சமா எல்லாரையுமே பார்த்திருப்பாரு. இன்னைக்கு அந்த ஜெனரல் பிசிஷியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இன்னைக்கு நம்ம சிஸ்டம்ல மிஸ்ஸிங். நோட்டீஸ் பண்றீங்களா யாராவது அது? ஆமா ஆமா இல்லைங்களா. நம்மளா நினைச்சுக்கிறோம் லெஃப்ட் வலிச்சா ஹார்ட் ப்ராப்ளம், ரைட் வலிச்சா கேஸ்ட்ரைட்டிஸ், இதுக்கு நாமளே கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் போயிடும், அதுக்கு நாமளே வந்து எந்த கார்டியாலஜிஸ்ட் பார்க்கலாம் நம்மளா டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படிதானே முக்கியவாசி விஷயங்கள் நமக்கு நடக்குது. சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ஜெனரல் பிசிஷியனோட ஒப்பீனியனையும் வாங்கி அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து கேர் கிவருக்கான இன்புட்ஸை தரும்.
இந்த ஸ்டேஜஸ் இதுதான் வந்து அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணிருக்க ரிப்போர்ட். இதுதான் வந்து உங்க டாக்டர் வந்து உங்களுக்காக அசஸ் பண்ணி சொல்லிருக்கக்கூடிய விஷயம். இது அத்தனையும் நம்மளால வந்து வீட்டுல ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்க பெஸ்ட் கேர் இஸ் ஆல்வேஸ் ரிசீவ்ட் அட் ஹோம். நம்மளால 70% அட்லீஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு 70% ஆஃப் தி ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆர் டிடெக்டபிள் இன் அட்வான்ஸ் பிஃபோர் 3 to 8 வீக்ஸ்ங்கிறாங்க. அட்லீஸ்ட் 30 to 40% ஆஃப் தி கண்டிஷன்ஸ் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். எங்கெல்லாம் வந்து மொபிலிட்டியில வந்து ஃபால் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நாங்க அசஸ் பண்றோமோ, அதாவது அவங்களுடைய பேலன்ஸ் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு யூரின் கண்டிஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அசஸ் பண்ணும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேரபிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதுல ஒரு ஃபால் டிடெக்டர். அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போன் எல்லாம் தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும் அப்படின்னா எங்க இருந்தாலும் சரி ஒரு 4 பேர் வரைக்கும் வந்து அது இமீடியட்டா கால் பண்ணிடும். கீழே விழுந்தவங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து சொல்ல முடியும், இந்த இடத்துல வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பசங்களோ அவங்கள பாத்துக்கிறவங்களோ உலகத்துல எங்க இருந்தாலும் வாட்ஸ்அப் அலர்ட்டும் அவங்களுக்கு போயிடும். அவங்க விழுற நேரத்துல அவங்களுடைய வைட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான டேட்டா, ஹார்ட் ரேட் என்ன, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி என்ன, பிபி என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போயிடும். ஏன்னா இந்த 3 விஷயங்களும் வந்து பாடி டெம்பரேச்சர், இந்த 4 விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் விழும்போது. இது அக்யூரேட்டா அப்படின்னா இது மெடிக்கலி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான மெடிக்கல் அக்யூரசி இருக்கு. பட் இது அட்லீஸ்ட் 83% அக்யூரேட். முன்னாடி சொன்னா மாதிரிதான் ஒரு ட்ரெண்ட், இவங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அப்படி எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து இதை வச்சு நம்மளால வந்து கண்டிப்பா வந்து அரைவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து முக்கியம். நாங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 175 பேருக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கீழே விழுந்தா கால் போயிடும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிடுவாங்க. உடனே கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப நான் கால் விழுந்தா நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா வந்து உடனே கால் போயிடுமாப்பா, நானே பேசிட முடியுமாப்பா, உடனே ஒரு 1/4 மணி நேரத்துல யாராவது வந்துருவாங்க இல்லப்பா அப்படிம்பாங்க. நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன், உங்களுக்கு இதை கொடுத்தது உங்களுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறதுக்காக கொடுத்தது. தி ஐடியா இஸ் நாட் டு ஃபால், தி ஐடியா இஸ் டு பிரிவென்ட் அ ஃபால். எப்படி நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும்? அசஸ் பண்ணா மட்டும்தான் பிரிவென்ட் பண்ண முடியும். வயசாயிடுச்சு நீ கீழே விழுந்துருவாங்கிறது கிடையாது. வயசான எல்லாரும் கீழே விழுந்தோம்லாம் கிடையாது. எங்க பாட்டில 102 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஒரு நாளும் கடைசியில ஒரு 6 மாசம் எங்க அம்மா தலைவாரி விட்டாங்க எங்க பாட்டிக்கு. அவ்வளவு அது இடுப்பு கீழே முடி இருந்தது, நான் டெய்லி திட்டுவேன், அந்த முடியை கட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அது மட்டும் தான் எங்க அம்மா கடைசி 6 மாசம் எங்க பாட்டிக்காக பண்ணாங்க, வேற எதுவுமே பெருசா பண்ணல. அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு ஏஜிங் நேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து as they age I think they deserve the dignity and independence. So எங்கெல்லாம் வந்து as geriatric caregivers நம்மளால அந்த ப்ரிவென்டிவ் கேரை நம்ம கொண்டு வர முடியுமோ, இதுதான் கிடையாது. ப்ரிவென்டிவ் கேர் கேன் பி எனி சிம்பிள் ஃபார்ம். ஒண்ணுமே இது அத்தனையுமே பண்ண வேண்டாமே, ஒரு ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மட்டும் என்னால இன்னைக்கு பண்ண முடியுமானா தாராளமா அந்த ஒரு அசஸ்மெண்ட்டை மட்டும் நம்மளால முதல்ல பண்ணலாம். எப்பயும் பார்த்தாலும் என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்காங்களா, வயசாயிடுச்சு இல்ல, எப்ப பார்த்தாலும் எதையோ பார்த்து யோசிச்சுட்டே இருக்கு, என்ன அதுக்கான ரீசன்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன ஒரு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் தானே, சைக்காலஜிஸ்ட் வச்சு அதை நம்மளால இன்னைக்கு பண்ண முடியும். நெட்ஃபிளிக்ஸ்ல போன்ல படம் பாக்குறோம், அமேசான் பிரைம்ல போன்ல படம் பாக்குறோம், ஜியோ ஹாட் ஸ்டார்ல விட்டு போன சீரியல் பாக்குறோம். இது அத்தனைக்கும் டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். நம்ம ஏன் வந்து டெக்னாலஜியை ரைட்டான விதத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது? ஜெரியாட்ரிக் கேர் கிவர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே ப்ரிவென்டிவ் கேரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணணுன்றதுதான் வந்து என்னுடையது. பட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.